கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திலே, ஏப்ரல் மாதத்திலே உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் வாக்கு சங்கீதம் 23 சங்கீதம் 6 வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் நீங்கள் இதோ ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய கிருபை என்னை தொடரும். இதோ கர்த்தருடைய வீட்டில் நான் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை, என்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு அனைவருக்கும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நல்குவாராக. தாவீது சொல்லுகிறார் 27வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே, இதோ கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வேதத்தை ஆராய்வேன் என்று அவர் சொல்லுகிறது போல நாமும் நீங்களும் இந்த மாதத்திலே கர்த்தரை ஆராய்கிறவர்களாய், ஆண்டவருடைய வேதத்தை ஆராய்ந்து ஆண்டவருடைய வீட்டிலே எப்படி நீடித்த நாட்களை நிலைத்திருப்பது என்பதை நீங்கள் பெற்று நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்வார். இந்த மாதத்தின் வாக்கு இதோ என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது நம்பிக்கையோடு சொல்லுகிறார். உங்களுக்கும் அந்த நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கையை தருவார். நீங்களும் இந்த வசனத்தை இப்படியாய் சொல்ல முடியும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் கர்த்தர் அந்த ஜீவனையும் நன்மையும் கிருபையும் உங்கள் அனைவருக்கும் கொடுப்பார். இந்த மாதம் நிறைவான ஆசீர்வாதம். இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை அளிக்கவும் கிருபை அளிக்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறவர்களாய், ஆண்டவரை நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். எனவே ஆண்டவர் நன்மையும் கிருபையும் உங்களையும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் அளித்து காப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர், அற்புதநாதர், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அன்று தாவீது சொன்னது போல, இந்த மாதம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் இதோ நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதும், இந்த ஏப்ரல் மாதத்திலே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்தும்படியாக உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய கிருபை யாவரையும் தாங்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். மீட்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தின் வழியாக பிதாவே, ஆமேன், ஆமேன்.